ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. சரிங்க, நான் announcement. Okay. கேக்குறேங்க மாதாஜி. என்ன சொன்னீங்க மாதாஜி? Last சொல்றேங்க நான் அது. சரிங்க, ஓகே. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यस्थापनं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवं च श्रीरूपं साग्रचितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पति कोपि सकोभिहा कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी विश्वभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। காண்டம் 3 அத்தியாயம் 16 பதம் 23 பதம் 23 நத்வம் த்வேஜோத்தம குலம் யதி ஆத்மகோபம் கோப்தா புருஷ ஸ்வர்ஹனேன ச சூன்ருதேன தர்ஹியேவ நங்ஷதி சிவஸ்தவ தேவ பந்தா லோஹக்ர ஹிஷ்யத் ருஷபஷ்யஹி தத் பிரமாணம். நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ பகவானே, இரு பிறப்பாளர்களிலும் உணர்ந்தவர்களை பாதுகாப்பவராக நீரே விளங்குகின்றீர். இனிமையான வார்த்தைகளினாலும் வழிபாட்டினாலும் நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். இல்லையென்றால் உமது வலிமை மற்றும் அதிகாரத்தின் கீழ் செயல்படும் பொதுமக்களினால் நிச்சயமாக வழிபாட்டின் மங்களகரமான பாதையானது புறக்கணிக்கப்படும். பொருளுரை. பகவத்கீதையில் பகவான் உயர்ந்தவர்களின் நடத்தை மற்றும் செயல்கள் பொதுமக்களால் பின்பற்றப்படுகின்றன என்று கூறுகிறார். ஆகையினால் முன்னுதாரணமாக திகழும் தகுதியுள்ள தலைவர்கள் சமுதாயத்தின் கட்டாய தேவையாகும். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் உலகில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து அதனை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தோன்றினார். முழுமை பொருளை மனதினாலும் வாதங்களினாலும் புரிந்து கொள்ள முடியாது என்பது வேதத்தின் கட்டளையாகும். ஒருவன் அதிகாரமுடையவர்களை பின்பற்ற வேண்டி இருக்கிறது. மகா ஜனோ ஏன கதாசபந்தா, உயர்ந்த அதிகாரமுடையவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லையேல் நாம் வேதங்கள் மட்டும் சார்ந்திருந்து துஷ்டர்களினால் சில நேரம் தவறான வழிகாட்டப்படலாம், அல்லது பல்வேறு விதமான வேத கட்டளைகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பின்பற்றவோ முடியாமல் போகலாம். அதிகாரமுடையோர்களின் பாதையினை பின்பற்றுவதே சாலச் சிறந்ததாகும். 4 அந்தண முனிவர்களும் கிருஷ்ணரே பசுக்கள் மற்றும் அந்தணர்களின் பாதுகாவலர்களாக விளங்குகிறார் என்று குறிப்பிடுகின்றனர். கோ பிராமண ஹிதாயச்ச, கிருஷ்ணர் இப்பூமியில் இருந்த பொழுது அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அவர் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தார். ஆகையினால் அவர் அந்தணர்களிடம் பக்தர்களிடமும் மிக்க மரியாதை கொண்டிருந்தார். மேலும் இங்கே அந்தணர்கள் இரு பிறப்பாளர்களின் சிறந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்தணர், சத்திரியர் மற்றும் வைசியர் இவர்கள் அனைவரும் இரு பிறப்பாளரே. இதிலும் அந்தணர்களே மிகச் சிறந்தவர் ஆவர். 2 மனிதர்களுக்கு நடுவே சண்டை நடக்கும் பொழுது இருவருமே தனது உடலின் மேற்பகுதிகளான தலை,
கரம், வயிறு போன்றவற்றை பாதுகாக்கின்றனர். அதுபோல மனித நாகரிகத்தின் உண்மையான முன்னேற்றத்திற்காக சமுதாயத்தின் சிறந்த அங்கங்களான அந்தணர், சத்திரியர் மற்றும் வைசியர்களுக்கு புத்திமான் பிரிவு, போர் வீரர் பிரிவு மற்றும் வணிகப் பிரிவு சிறப்பு பாதுகாப்பு அளிக்கப்படல் வேண்டும். உழைப்பாளர்களுக்கான பாதுகாப்பு புறக்கணிக்கப்படக்கூடாது. ஆயினும் மேல் பிரிவினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அளித்தல் வேண்டும். எல்லா பிரிவு மனிதரிலும் அந்தணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சிறப்பு பாதுகாப்பு அளித்தல் வேண்டும். அவர்கள் வணங்கப்பட வேண்டும். அவர்களது பாதுகாப்பு நிறைவேற்றப்படும் பொழுது அது பகவானை வழிபடுவதற்கு ஒப்பாகும். இதனை உண்மையில் பாதுகாப்பாக இன்றி கடமையாக கருத வேண்டும். ஒருவன் அந்தணர்களையும் வைஷ்ணவர்களையும் அனைத்து விதமான மரியாதை மற்றும் இனிய வார்த்தைகளினால் வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு அர்ப்பணிப்பதற்கு பொருளேதும் இல்லை என்றால் அவர்களை அமைதிப்படுத்த குறைந்தபட்சம் இனிய வார்த்தைகளாவது பயன்படுத்த வேண்டும். பகவான் இத்தன்மையினை தனிப்பட்ட முறையில் குமாரர்களிடம் வெளிப்படுத்தினார். இம்முறையானது தலைவர்களினால் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றால் மனித நாகரிகமானது தொலைந்து போய்விடும். ஆன்மீக வாழ்வில் உயர்ந்த ஞானமுடைய பகவானின் பக்தர்களுக்கு உரிய மரியாதையும் சிறந்த பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அழிந்துவிடும். நங்ஸ் யதி என்னும் வார்த்தை இதுபோன்ற சமுதாயம் கெட்டு அழிந்து போகிறது என்று குறிப்பிடுகிறது. பரிந்துரைக்கப்படும் நாகரிகமானது வேத பாத என்றழைக்கப்படுகிறது. இதன் பொருள் தேவர்களுக்கான ராஜபட்டை என்பதாகும். தேவர்கள் பெரும்பாலும் பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண உணர்வில் முற்றிலும் நிலை நிற்பவர்கள் ஆவர். இதுவே புனித பாதை என்றால் பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். சமுதாய தலைவர்கள் அந்தணர்களும் வைணவர்களும் சிறப்பான மரியாதை அளிக்காமலும் அவர்களுக்கு இனிய வார்த்தைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் அர்ப்பணிக்காமலும் இருந்தனர் என்றால் மனித சமுதாயம் தனது முன்னேற்ற பாதையினை இழந்துவிடும். பகவான் இதனை தனிப்பட்ட முறையில் பாடமாக போதிக்க விரும்பினார். ஆகையினால் அவர் குமாரர்களுக்கு ஏராளமான புகழ் மாலைகளை சூடினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ நம்மளுக்கு பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு சட்டம். எப்படி பகவான் அதுல நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்போ இது ஒரு முன்னுதாரணமாக திகழும் தகுதியுள்ள தலைவர்கள் சமுதாயத்திற்கு அந்த சமுதாயத்திற்கு கட்டாய தேவை பகவத்கீதை. அப்ப பகவத்கீதை தான் பகவத்கீதை படிச்சவங்க தான் இன்னைக்கு தலைமை பதவியில இருக்கிறாங்களான்னு கேட்டா தகுதி இல்லாத நபர்கள் தான் அங்க தலைவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று பகவான் சொல்றார், தத்த தேவேதரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்ததே. எதை ஒரு தலைவன் முன்னுதாரணமாக காட்டுகிறானோ அதையே தொண்டர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்ப ஜனக மன்னர் எப்படி அவர் ஒரு பிரஜைகளுக்கு அவர் ராஜாவாகவும் இருந்தார், அவரை உடனே துறந்து விடக்கூடிய ஒரு ரிஷியாவும் இருந்தார். இப்ப ராஜா அப்படின்னா எனக்கு எல்லாம் இருக்கிறங்கிற மமதை அந்த காலத்துல கிடையாது. அதனால்தான் அவங்க இறைவனின் பிரதிநிதியாக வணங்கப்பட்டார்கள். ஒரு மன்னனை பார்த்தால் அவன் இறைவனாகவே வழிபடப்பட்டான். மன்னன் என்ன கட்டளையிடுறானோ அதை நாட்டு மக்கள் கண்டிப்பா செய்வாங்க. அதனாலதான் அம்பரீஷ் மகாராஜாவோட லைஃப் டைம்ல எல்லாம் பசுக்கள் கூட ஏகாதசி விரதம் இருந்துதான், விலங்குகள் கூட ஏகாதசி விரதம் இருந்துதான். அன்னைக்கு நாட்டுல யாருமே சமையல் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி சொன்னா அவ்வளவுதான், இந்த ராஜாவே எல்லாம் சூழ்ந்து கொலை பண்ணிடுவாங்க. நீ யார் எங்களோட சுதந்திரத்துல தலையிடுறக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு ராஜா தான் மக்களை வழி நடத்தக்கூடியவன் அந்த காலத்துல. ராஜசையோ விதுக சகலேனக மகத யோக நஷ்ட பரந்தவ. அந்த யோகம் நஷ்டமானதுனால தான் பகவான் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்லி மறுபடியும் புதுப்பிக்கிறார். அப்போ பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார். அப்போ உயர்ந்தவர்களை பின்பற்ற வேண்டும். உயர்ந்த மகாஜனங்கள் அவங்க 12 மகாஜனங்கள் நம்மளுக்கு சுயம்பு, நாரத, சம்போ, குமார, கபிலோ, மனுகு, பிரகலாதோ, ஜனகோ, பலிர், வையாகிர், வயம்,
அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பாகவத்துல கொடுத்திருக்கு. அப்போ உயர்ந்த ஜனங்கள் வந்து அதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார்கள். அப்போ பகவான் தானே நேரடியாக வர்றார். அப்போ இவங்களை எல்லாம் அதுக்கு பிரதிநிதிகளாக, தனக்கு பிரதிநிதிகளாக கொடுக்கிறார். இவங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நாம ஒரு ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிற ஒரு குழந்தை, ஒரு நல்ல ஒழுக்கமான குழந்தைன்னா, பாரு அவளை பாரு எவ்வளவு நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அது மாதிரி இவங்க பன்னிரு மகாஜனங்கள், இவங்களை பின்பற்றி நாம இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட வேண்டும். இப்ப பகவானே வந்து ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனா அந்தணர்கள் இடத்துல மிகவும் பற்றுடையவராக இருக்கிறார். கோ பிராமண ஹிதாயிச்ச, பசுக்களிடமும் பிராமணர்களிடமும் பற்றுடையவர். ஏன் பிராமணர்களுடன் பற்றுடையவர் அப்படின்னா, பிராமணர்கள் மதிநுட்பம் உடையவர்கள். பகவானுடைய விஸ்வரூபத்துல அவங்க வந்து மூளையாக, பகவானுடைய தலையிலிருந்து அவங்க வர்றாங்க. அப்ப சமுதாயத்துக்கு அவங்க மூளையா செயல்படுறாங்க. ஏன்னா பிராமணர்கள் இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்மீகத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப பிராமணர்கள் அப்படின்னா இங்கே பிரப்பால் பிராமணர்கள் நினைச்சுக்க கூடாது. யாரு உணர்வால் பிராமணத்தன்மையை பின்பற்றி வருகிறார்களோ, உணர்வால் அவங்க தூய்மை அடைந்து பிராமணர்களாக இருக்கிறார்களோ, அவங்கள நாம ஃபாலோ பண்ணணும். அப்ப தூய பக்தர்கள் வந்து எந்த கம்யூனிட்டின்னு பார்க்க கூடாது. ஏன்னா அவங்க பிராமணத்தன்மையை வளர்த்தவங்களா தூய பக்தர்கள். அதுக்கும் மேல அவங்க வைஷ்ணவர்கள், பிராமணத்தன்மைக்கு மேல வைஷ்ணவர்களா மாறினவங்க. அப்ப அவங்களையெல்லாம் நாம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் நம்ம ரூப அனுகாஸ் அப்படி சொல்ல போறோம். அனுகாஸ் அப்படின்னா பாதச்சுவட்டை பின்பற்றுபவர்கள். எப்பவுமே நம்மளுக்கு சொந்த ஒரு பாதையை அமைச்சிட்டு அது பின்னாடி போகக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கற்பனை மன தத்துவத்துல மன கற்பனையில மிதந்துட்டு நாம நான் சொல்றதுதான் கரெக்டு, நீ சொல்றதுதான் கரெக்டு, ஆதாரம் இல்லாத விஷயங்கள்ல நாம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப நம்மளுக்கு மூத்த பக்தர்கள் இருக்காங்க நிறைய பேரு. சத்கோஸ்வாமிகள், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, கோபாலப்பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, இப்படி நம்ம பரம்பரையில சத்கோஸ்வாமிகள் இருக்காங்க. நம்ம ஆச்சாரியர்கள் ஸ்ரீல பிரபுபாதர், இவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். நாம கற்பனைக்கு ஏற்ப நாமளா ஒரு அடிச்சுவட்டை போட்டுக்கிட்டு அது பின்னாடி போகக்கூடாது. அப்ப இங்க தேவர்கள் கூட பக்தி தொண்டு அல்லது கிருஷ்ண உணர்வில் முற்றிலும் நிலை நிற்பவர்கள். இதுவே புனித பாதை என்பதால் பாதுகாக்கப்பட வேண்டியதாகும். அப்போ அந்தணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் சிறந்த மரியாதை அளிக்கணும். ஏன்னா வைஷ்ணவர்களும் அந்தணர்களும் பிற சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் 3 வர்ணாசிரமத்துல இந்த 3 வர்ணங்கள் பிராமணர், சத்திரிய, வைஷ்யர், அவங்க எல்லாருமே பூநூல் போடுறவங்க தான். அப்ப அவங்க எல்லாருமே தமோ குணத்துல இருக்கிற அந்த சூத்திரர்களை தவிர இவங்க 3 பேருமே உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அப்போ இதுல வந்து முக்கியமா பிராமணர்கள் மற்ற பிரிவினரால் பாதுகாக்கப்படுறாங்க. அப்ப பிராமணர்கள் எந்த இடத்துல மதிக்கப்படுகிறார்களோ அங்க சமுதாயம் நன்றாக இருக்கும். அப்ப பிராமணர்கள் மதிக்கப்படாத இடத்துல அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடையும். ஏன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பௌதீக உலகம், குழப்பம் நிறைந்தது, மிகவும் தடுமாறக்கூடியது. இங்க யாரும் சொந்த முறையில யாரும் முன்னேற முடியாது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆச்சாரியர் வேணும், குரு வேணும். குருவை அடைந்தால் மட்டுமே அவர் வழிகாட்டுவார். அப்ப அடியேனுக்கு அடியேனாக, தாசனாக இருந்துதான் முன்னேறணும். நானே தலைவன், நானே ராஜா, நானே மந்திரி, நானே பிரஜை அப்படின்னு யாரும் அவங்க சொந்த விருப்பப்படி எல்லாம் செயல்பட முடியாது. அவங்க தனியா சட்டம் போட்டுக்க முடியாது. இப்ப பொதுவான ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் தான் பகவானுடைய சட்டம். அது வேதங்கள்ல சொல்லப்படுது. அந்த வேத முறைப்படி நாம பிராமணர்களின் அறிவுரைப்படி செயல்பட்டால் ஒழிய பகவானின் ராஜ்யத்தை அடைய முடியாது. அப்ப அந்த பொய் அகங்காரம் தகர்க்கப்படுகிறது. ஏன்னா நாம வந்து பணிவாக அந்த பிராமணர்களை அணுகி அவங்க கிட்ட என்ன இந்த உலகை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிந்து அதை செயல்படுத்தி நாம எஸ்கேப் ஆகணும். அடுத்தது ஸ்லோகம் 24. தத்தே அனபீஷ்டம் இவ நிதேர் விதிக்ஷோ க்ஷேமம் ஜனாய நிஜ சக்தி பிர் உத்ருதாரே நைதாவதாத்ரி அதிபதே பத விஸ்வபர்த்துஸ் தேஜஸ் சதம் அனதஸ்ய சனே வினோதஹ. பரீட்சா மத்தஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு
அனைத்து நற்குணங்களின் உறைவிடமாக நீர் விளங்குவதினால் போற்றுதற்குரிய பகவானே, அப்புனித பாதை அழிவதை நீர் ஒருபோதும் விரும்புவதில்லை. பொதுமக்களின் நலனுக்காக உமது ஆற்றல் மிக்க சக்தியினால் நீர் தீய சக்திகள் அனைத்தையும் அளிக்கின்றீர். நீரே 3 படைப்புகளின் எஜமானராகவும் பிரபஞ்சம் முழுவதையும் பாதுகாப்பவராகவும் விளங்குகின்றீர். ஆகையினால் உமது பணிவார்ந்த தன்மையினால் உமது சக்தி ஒருபோதும் குறைவுபடுவதே இல்லை. மாறாக உமது பணிவினால் நீர் உமது உன்னதமான லீலைகளை வெளிப்படுத்துகின்றீர். பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இடைச்சிறுவனாக ஆனதினாலோ அல்லது சுதாம அந்தனருக்கு மரியாதை அளித்ததினாலோ அல்லது பிற பக்தர்களான நந்த மகாராஜா, வசுதேவர், மகாராஜா யுதிஷ்டர் மற்றும் பாண்டவரின் அன்னையான குந்தி தேவி போன்றவரை மதித்ததினாலோ அவர் தனது நிலையில் ஒருபோதும் குறைந்ததில்லை. அனைவருக்கும் அவர் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் என்பதும் அவரது நடத்தியானது ஓர் முன்னுதாரணமா என்பதும் நன்கு தெரியும். முழுமுதற் கடவுளானவர் சச்சித் ஆனந்த விக்கிரக ஆவார். அவரது வடிவமானது முற்றிலும் ஆன்மீகமயமானதும் ஆனந்தமும் ஞானமும் நிறைந்ததும் நித்தியமானதும் ஆகும். உயிர்களானது அவரது பாகங்கள் ஆனதினால் உண்மையில் அவையும் பகவானை போன்றே நித்திய வடிவத்தின் தன்மையை பெற்றிருந்தன. ஆனால் அவை லௌகீக சக்தியான மாயையுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களது மறதியினால் அவர்களது உண்மையான தன்மையானது மூடப்பட்டது. குமாரர்கள் அவருக்கு செய்த பிரார்த்தனையின்படி பகவான் கிருஷ்ணரின் தோற்றமானது இந்த உணர்ச்சியின் பாற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயல வேண்டும். அவர் பிருந்தாவனத்தில் எந்த காலத்தில் ஒரு இடைச்சிறுவனாக இருக்கிறார். அவர் நித்தியமாக குருட்சேத்திர போரில் தலைவராக இருக்கிறார். மேலும் அவர் எல்லா காலத்திலும் துவாரகையின் செல்வமிக்க இளவரசராகவும் பிருந்தாவன கோபியர்களின் காதலராகவும் இருக்கிறார். ஆயினும் அவரது தோற்றங்கள் அனைத்தும் அர்த்தமுள்ளவையாகும். ஏனெனில் அவைகள் முழுமுதற் கடவுளுடன் தமக்குள்ள உறவை மறந்துவிட்ட பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு அவரது உண்மையான தன்மையினை காட்டுவனவாகும். அவர்களின் நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கின்றார். குருட்சேத்திர யுத்தத்தில் கிருஷ்ணரின் விருப்பத்தின் பேரில் அர்ஜுனன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அவரது வன்முறை தேவையானதாகவே இருந்தது. ஏனென்றால் தர்மத்திற்கு புறம்பானவர்களாக சிலர் மாறும்போது வன்முறை தேவைப்படுகிறது. இது விஷயத்தில் அகிம்சை என்பதெல்லாம் கயமைத்தனமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. பகவான் துஷ்டர்களை அழிப்பதற்காக, பக்தர்களை காப்பதற்காக அந்த தீய சக்திகளை அவர் வெறுக்கிறார். புனித பாதையை அவர் விரும்புகின்றார். அப்ப நம்மெல்லாம் பௌதிக உலகத்துக்கு விழுந்து விட்டாலும் இங்கிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக அவர் நிறைய அவதாரங்கள் எடுத்து வந்துட்டே இருக்கார். யதாதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரதன். அப்போ அவருடைய பணிவான தன்மையினால் அவர் சக்தி ஒருபோதும் குறைவதே இல்லை. எப்படி அவர் பணிவை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் நந்த மகாராஜாட்ட அவர் நந்த மகாராஜாவை தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு லீலை பண்றார். உண்மையான தந்தை பகவானுக்கு யாருமே கிடையாது. அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணம். ஆனா ஒரு பக்தன் வேண்டுகிறான், தவம் பண்ணி, நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப நந்த மகாராஜாக்கு மகனாக தோன்றுகிறார். பிறக்கல, அவர் கருவிலிருந்து பிறக்கிறவர் கிடையாது. அப்ப நந்த மகாராஜாக்கு அவர் மகனாக வரும்போது நந்த மகாராஜாவோடைய அந்த காலடி அதை தலையில தூக்கிட்டு போய் தர்றாரு. அவங்க அப்பா சொல்லுவாங்க, என்னோட செருப்பு எடுத்துட்டு வா அப்படின்னு. அதை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு ஒரு குழந்தை அப்படியே ஒரு குழந்தை எப்படி நடக்கும் அந்த அழகிய நடையோட கொண்டு போய் தூக்க முடியாத மாதிரி தூக்கி கொண்டு போய் கொடுக்கிறார். இப்ப வசுதேவருக்கும் அவர் பணிவிடை செய்கிறார், யுதிஷ்டருக்கும் செய்கிறார், பாண்டவர்கள் அன்னையான குந்தி தேவி அவங்களையும் மதிக்கிறார். குந்தி தேவியை கண்ட உடனே அவங்க அத்தை, அதனால அவங்க போய் உடனே நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பெரியவங்களை பார்த்தாங்கன்னா உடனே அவங்க காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது போல அவர் குந்தி தேவியை எப்போ மரியாதை கொடுக்கிறார். ஆனா ஒரு பகவான் எப்படி ஒரு இடைச்சிறுவனா தோன்றதுனால அவர் உண்மையில ஒரு சின்ன பையன் கிடையாது. அவரது அளவு அனந்த மதிப்பிட முடியாத அளவு மிக மிக அகலமானது, நீளமானது, உயரமானது. ஏன்னா அவரது ஒரு முடியிலிருந்து பல கோடி பிரபஞ்சங்கள் வருது அப்படின்னா அவரோட சைஸை நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அச்சிந்திய. அப்படி முழுமுதற் கடவுள் சத்து சித்த ஆனந்தமயமானவர்.
அவர் ரொம்ப ஆனந்தமா இருப்பாரு. ஆன்மீக ஞானம் அது வந்து நித்தியமானது. அறிவுள்ளது நித்தியமானது. ஏன்னா அவருக்கு அழிவே கிடையாது. அவரது அறிவு என்றும் மங்காது. நம்மளுக்கெல்லாம் அறிவு இருக்கு. ஆனா அது வந்து குப்பையில போடக்கூடிய அறிவு. பௌதிகமான அறிவு நிறைய பேர் ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், டாக்டரேட் பண்ணியிருக்கேன், அது இதும்பாங்க. அந்த அறிவு பிரயோஜனமே கிடையாது. ஆன்மீக அறிவு. அந்த ஆன்மீக அறிவு நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தாலும் வயதாகும் போது அது மறதி வந்துருது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்க ஒரு பொருள் இப்பவே பாருங்க, ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தோல்லையே போட்டுட்டு தேடுவோம். சிலர் கண்ணாடியை வந்து தலைக்கு மேல போட்டிருப்பாங்க. கண்ணாடிக்கான வீடு ஃபுல்லா தேடுவாங்க. துண்ட தோல்ல போட்டுட்டு தேடுற மாதிரி. அது மாதிரி நிறைய பேருக்கு மறதி இருக்கு. நம்ம அறிவெல்லாம் நிலையற்றது. அப்படியே கொஞ்சம் ஒரு 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 துளி கற்றது கைமண் அளவு. படிச்சிருந்தா கூட அப்பப்ப நம்மளுக்கு ஞாபகம் வராது, மறந்து போயிரும். அப்ப இந்த பௌதிக சக்தியான மாயுடன் தொடர்பு கொண்டவன் அவர்களது மறதியினால் அவர்களது உண்மையான தன்மை மூடப்பட்டிருக்குது. அப்போ இதுல பேசிக் என்ன அப்படின்னா, மறதி அப்படின்னா சாதாரண பொருட்களை மறக்கிறது இல்ல, நம்மையே மறந்துடுறோம். நான் ஆத்மா அப்படிங்கிறத மறந்து உடல் அப்படிங்கிற நினைப்புல செயல்படுறோம். ஏன்னா அந்த தன்னுணர்வு இல்ல. நம்மை பற்றிய உண்மையான அடையாளத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நம்ம கண்ணுல இந்த குறையுடைய கண்களில் பார்க்கின்றதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வெளிப்புற பார்வை. நம்மளுக்கு அகப்பார்வை கிடையாது. ஞான சக்ஷு, ஞானத்தின் பார்வை கிடையாது. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தில் இருக்கின்ற பார்வை கிடையாது. நாம என்ன பண்றோம்? இந்த கண்களை நம்புறோம். சோ வெளியில இருக்கிறத பார்த்து வீடு கட்டணும், ஒரு பெரிய பங்களா வேணும், பீரோ வேணும், துணி வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாம் கண்ணுல பாக்குறதைத்தான் நாம ஆர்வமா அதை வந்து இந்திரிய சுகம் தேடிட்டு இருக்கிறோம். அப்போ அனித்தியமான ஒன்றில் நாம ஈடுபட்டிருக்கோம். ஆனா பகவான் என்றும் நித்தியமானவர். அவர் வந்து செல்வம் மிக்க இளவரசராகவும் இருக்கிறார். துவாரகையில பிருந்தாவன கோபி காதலர்களாகவும் இருக்கிறார். அப்ப அவர் தன்னுடைய நண்பனான சுதாமாக்கு அவர் சேவை செய்கிறார். அவரை கூப்பிட்டு வந்து கட்டி அரவணைச்சு அவர்கிட்ட இருக்கிற அந்த சின்ன அவல் மூட்டைய வாங்கி அதை வந்து ஒரு அழுக்கான துணியில கட்டிட்டு வந்திருப்பார். ஒரு காட்டன் துணியில, கிழிஞ்ச துணியில. அதை வந்து தேடி புடுங்கி எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு அது சாப்பிடுறாரு. அவர் ஒரு வாய் அவள் சாப்பிட்றப்பவும் அங்க செல்வம் அவர் வீட்டுல குபேரன் பயங்கரமா அவருக்கு செல்வம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ 3வது வாய் எடுத்து சாப்பிடும்போது மகாலட்சுமி தடுத்துருவாங்க. இனி சாப்பிட்டீங்கன்னா நானே அவங்க வீட்டுக்கு போக வேண்டி வந்துடும். சோ இந்த மாதிரி பகவான் மிகவும் எளிமையானவர். அப்ப அவர் கூப்பிட்டு அவருக்கு உபசரணை பண்ணும்போது அவரு கால்களை கழுவி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு தலைக்கு தெளிச்சுக்கிறாரு. ஏன்னா ஒரு அந்தணர்களை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். ஏன்னா அந்தணர்கள் எப்பொழுதும் அவர் திருவாயிலிருந்து வரும் வேதங்களை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பகவானோட திருவாயாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அப்ப அந்தணர்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அப்போ அந்தணர்கள் நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். குருச்சேத்திர யுத்தத்துல கிருஷ்ணரின் விருப்பத்தின் பேரில் அர்ஜுனன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அவரது வன்முறை தேவையானதா இருக்கு. ஏன்னா சில சமயம் வன்முறை அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருந்தால் மட்டுமே மக்களை நல்வழிப்படுத்த முடியும். சாம பேத தண்ட அப்படின்னு முதல்ல நாம ஒரு குழந்தைக்கு மெதுவா சொல்லலாம், ஏய் செய்யாத, செய்யக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை மறுபடியும் தப்பு பண்ணா அப்புறம் ஒரு கடுமையான கொள்ள, செய்யாதன்னு சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? குச்சி எடுத்து லேசா அடிப்பாங்க, இனிமே செய்வியா அப்படின்னு. சோ அப்ப பகவான் வந்து சில சமயம் வன்முறையை போர்ல வெளிப்படுத்த சொல்றார். ஏன்னா துஷ்டர்களை அடக்க அந்த மாதிரி எல்லா நாட்டிலையுமே பாத்தீங்கன்னா இராணுவம் இருக்கும். அவங்க எல்லாம் வன்முறையை வெளிப்படுத்தினால் மட்டுமே அது சட்டம். இல்ல நான் வன்முறையை வெளிப்படுத்த மாட்டேன், ஐயோ பாவன்னு உட்கார்ந்தாங்கன்னா அவங்க சட்டத்துக்கு புறம்பாக அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தர்மத்துக்கு புறம்பானவர்களாக சிலர் மாறும்போது வன்முறை தேவைப்படுகிறது. இந்த விஷயத்தில் அகிம்சை என்பதெல்லாம் கயமைத்தனம். அப்ப அகிம்சை அப்படிங்கிற வார்த்தை, அப்ப உயிர்களை கொலை பண்றது அப்படின்னா அகிம்சைன்னு சொல்லுவாங்க. ஆனா போர்க்களத்துல போய் நான் உயிர்களை கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னா அது அகிம்சை கிடையாது.
ஏன்னா சாரி, அது ஹிம்சை. போர்க்களத்துல கொலை புரிய வேண்டும். கொலை புரியாம எதிரிகளை உள்ள அனுப்புனா அவங்க இங்க ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நாட்டுக்குள்ள. சோ பொதுமக்கள் அதனால துயரப்பட நேரிடும். அடுத்தது பதம் 25. எம்பானையோர்தமம் அதீசபாவான் விதத்தே விருத்திம் நோவா தத்த அனுமன் மகி நிர்வியலீகம் அஸ்மாசு வாய உசிதோத்ரியதாம் சதண்டோ ஏனாஹஷௌ வயம் அயுக்ஷமஹி கில்பிஷேன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. சரி மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை தொகுத்து வழங்கியவர் திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஓ பகவானே, ஏதும் அறியாத விருவாயிற் காவலர்களுக்காகவோ அல்லது எங்களுக்காகவோ நீ விரும்பி அளிக்கும் எந்த விதமான தண்டனையாக இருந்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். குற்றமற்ற இருவரையும் நாங்கள் சபித்து விட்டோம் என்பதை நாங்கள் நன்றாக அறிவோம். பொருளுரை: 4 குமாரர்களான இம்முனிவர்கள் ஜெயன் மற்றும் விஜயன் என்னும் இரு காவலர்களுக்கும் அளித்த சாபத்தினை இப்போது புறக்கணிக்கின்றனர். காரணம், பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒருபோதும் குற்றம் செய்ய முடியாது என்பதை அவர்கள் இப்போது உணர்கின்றனர். பகவானின் பக்தி தொண்டில் முழு நம்பிக்கையுடனும் ஈடுபடுவன் அல்லது உண்மையில் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் தேவர்களுக்குள்ள நற்குணங்கள் அனைத்தும் தன்னிடத்தை வாய்க்க பெற்று இருக்கின்றான். ஆகையினால் ஒரு பக்தன் தவறிழைக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு விபத்தினாலோ அல்லது தற்காலிகமான ஏற்பாட்டினாலோ அவன் குற்றமிழைத்து விட்டான் என்றால் அதனை மிக கடுமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜெயன் விஜயனை சபித்தது இரக்கத்துக்குரியதாகின்றன. இப்பொழுது குமாரர்கள் தங்களது நிலையான ரஜோ மற்றும் தமோ குணங்களின் பாற்பட்டதுக்காக இருந்து விட்டதை கருதி எந்த விதமான தண்டனையை பகவான் அளித்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டனர். பொதுவாக பக்தர்களிடம் பழகும் பொழுது நாம் குற்றங்களுக்கான முயற்சியை கூடாது. பகவத்கீதையில் பரமபுருஷ பகவானுக்கு நம்பிக்கையுடன் தொண்டு புரியும் ஒருவன் ஒரு தவறினை செய்து விட்டாலும் அவனை ஒரு சாது அல்லது தெய்வீக மகானாகவே கருத வேண்டும் என்று கூறப்படுகிறது. முன்னைய பழக்க வழக்கங்களினால் அவன் தவறு செய்து விடலாம். ஆனால் கூட அவன் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் அவனது அத்தவரை மிகவும் கடுமையானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதையில 9.30 நாம பாக்குறோம் அந்த ஸ்லோகம். அபிச்சேச்சே துராச்சாரே வததேமா மனன்யவா சாதுரியேவச்ச மந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹிசக. சில சமயம் ஒரு பக்தர் தவறிழைத்தால், பெரிய பெரிய தவறிழைத்தாலும் கூட அவரை சாதுவாகவே, சாது அப்படின்னா பக்தராகவே கருத வேண்டும். ஏன் அப்படின்னா எல்லாருமே இந்த ஜட உலகுல முக்குணங்கள்ல தான் இருக்கிறோம். அப்ப தவறு செய்வது என்பது இயல்பு. ஜட உலகுல யாராவது ஒருத்தரை நம்மளால காட்ட முடியுமா? காந்தி தன்னுடைய சுயசரிதையிலே எழுதியிருக்கார், நான் தவறு செய்தவன் அப்படின்னு. நானும் பல தவறுகள் செஞ்சிருக்கேன்னு அவரே ஒத்துக்கிட்டுக்கிறார். அப்போ பெரிய பெரிய மனிதர்கள், தவசிகள் கூட, துர்வாச முனிவர், விஸ்வாமித்திர முனிவர், இவங்கெல்லாம் கூட பல ஆண்டுகள் தவம் செய்தாலும் அவங்க தவறு செய்யறாங்க, காமத்துக்கு உட்படுறாங்க. எதனாலனா அந்த முக்குணத்தினால். ஜட இயற்கையில பூந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த முக்குணம் தாக்குதல் இருக்கின்றது. அப்போ திடீர்னு ஒரு பக்தர், பெரிய பக்தர் தவறளித்தார் அப்படின்னா அவர் பக்தர் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த தவறைவே சுட்டி காட்டி அவரை நிராகரிக்க கூடாது. ஏன்னா பகவானே அவரை ஒத்துக்கிறார், அவர் பக்தன்னு ஒத்துக்கிறாரு, அவரை திருத்தி ஆட்கொள்ளுகிறார். அதே போல இங்க பக்தர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிச்சன சர்வைர் குணை சத்திர சமாசதே சூரா ஹராவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனாவதிதாவதோ பகி அப்படின்னு சொல்லி பக்தர்களுக்கு தானாகவே அனைத்து நற்குணங்களும் சேர்ந்து விடுகின்றது. அவங்க தனியா போய் ஒவ்வொன்றை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒருபோதும் குற்றம் செய்ய முடியாது. இப்ப முழு நம்பிக்கையுடன் ஈடுபட்டிருப்பவன், உண்மையில் அன்பு தொண்டுடன் ஈடுபட்டிருப்பவன் தேவர்களுக்குள்ள நற்குணங்கள் அனைத்தையும் பெறுகின்றான். அதனால அவனால தவறளிக்க முடியாது. அப்போ தூய பக்தன் தவறுதலாக ஒரு தவறிழைத்தால் கூட அவனை பக்தன் அல்ல அப்படின்னு நிராகரிக்க கூடாது.
இப்ப பகவத்கீதையில் பரமபுருஷ பகவானுக்கு நம்பிக்கையுடன் தொண்டு புரியும் ஒருவன் ஒரு தவறினை செய்தால் கூட, இதுக்கு நாம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விப்ர நாராயணன் அவர் கூட ஒரு பெண்ணோட பின்னாடி போனாரு, அப்ப பகவான் திருத்தி ஆட்கொண்டார். இது மாதிரி பல பாஸ்ட் டைம் நாம பார்க்கலாம். அதனால ஒருத்தர் தவறு இழைத்தால் அவரை வந்து சுட்டி காட்டக்கூடாது, மீண்டும் அவர் வந்து நல்ல நிலைக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி நாம ஒரு பக்தரை பார்த்திருக்கோம், அதாவது பாஸ்ட் டைம் பார்த்தோம். ஒரு போதை கடத்தல் போதை கடத்தல் ஈடுபட்டிருந்த ஒருத்தர் வந்து தவறுதலா இஸ்கான்குள்ள வராரு. அப்புறம் வந்து அவரை திருத்தி ஆட்கொள்ளப்பட்டார் ஸ்ரீல பிரபுபாதரால அப்படின்னு நாம எப்படி ஆட்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஸ்லோகம் 26. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹேதௌ சூரதர கதிம் பிரதிபத்ய சத்யஹ சம்பிரம்ம சம்பிருத சமாதி அனுபத்த யோகௌ பூய சகாயம் உபயாஸ்யத ஆசூயோவ சாபோமயைவ நிமித்தஸ்தத் அவேத விப்ராஹ. மாதாஜி அடியன் படிக்கிற மாதிரி படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவான் பதிலளித்தார், ஓ அந்தணர்களே, இவர்களுக்கு நீங்கள் அளித்த தண்டனையானது உண்மையில் என்னால் விதிக்கப்பட்டதாகும். ஆகையினால் இவர்கள் அசுர குலத்தில் பிறப்பார்கள். ஆயினும் இவர்கள் சினத்தினால் தூண்டப்பெற்று ஆழ்ந்த சிந்தனை, நினைவு இவற்றின் துணை கொண்டு எப்போதும் என்னோடு உறுதியாக இணைந்திருப்பர். இவர்கள் கூடிய விரைவில் மீண்டும் என்னை அடைவர். பொருளுரை. வாயிற்காவலர்களான ஜெயன் விஜயனுக்கு முனிவர்களால் அளிக்கப்பட்ட தண்டனையானது உண்மையில் தன்னால் அளிக்கப்பட்டது என்று பகவான் குறிப்பிடுகிறார். பகவானின் ஒப்புதலின்றி எதுவும் நடக்காது. வைகுண்டத்தில் உள்ள பகவானின் பக்தர்கள் சபிக்கப்பட்டதற்கு ஓர் உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பகவானது திட்டமானது பல உயர்ந்த அதிகாரம் பெற்றவர்களினால் விளக்கப்பட்டிருக்கிறது. பகவான் சில நேரங்களில் சண்டை செய்ய விரும்புகிறார். முழுமுதற் காரணமாக இறைவனிடம் கூட போர்க்குணம் எழுவதுண்டு. இல்லையில் சண்டையானது எவ்வாறு வெளிப்படுத்தக்கூடும்? பகவானே அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்குபவர். ஆதலினால் போரும் சினமும் கூட அவரிடமிருந்தே தோன்றுகின்றன. அவர் இவ்வாறு யாரோடு போரிட விரும்பும் பொழுதும் அவர் ஓர் எதிரியை தேட வேண்டியதிருக்கிறது. ஆனால் வைகுண்ட லோகத்திலோ பகைவர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கிருப்பவர்கள் அனைவரும் பகவானின் பக்தி தொண்டில் முற்றிலும் ஈடுபட்டிருப்பார்கள் ஆவர். ஆகையினால் சில நேரங்களில் அவர் தனது யுத்த உணர்ச்சியினை வெளிப்படுத்துவதற்காக உலகிற்கு ஒரு அவதாரமாக வருகிறார். பகவத்கீதையில் 4.8 கூட பகவான் பக்தர்களுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கவும் தோன்றுகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துஷ்டர்களான இந்த பக்தர் அல்லாதாரை இந்த உலகத்தில் தவிர ஆன்மீக உலகத்தில் காண்பது அரிது. ஆகையினால் பகவான் சண்டை செய்ய விரும்பும் பொழுது உலகிற்கு வருகிறார். ஆனால் பரமபுருஷ பகவானோடு யாரால் சண்டை போட முடியும்? அவரோடு போர் புரிவதற்கு யாராலும் இயலாது. எனவே பகவானின் லீலைகளானது உலகில் எப்பொழுதும் அவரது துணைவர்களோடு இணைந்தே செய்யப்பட்டிருக்கிறதே ஒழிய வேறு யாருடனும் இல்லை. ஆகையினால் அவர்கள் பகைவன் வேடம் போடுவதற்கு ஒரு பக்தனையே தேர்ந்தெடுக்க வேண்டியதிருக்கிறது. பகவத்கீதையில் பகவான், அன்பார்ந்த அர்ஜுனனே, நீயும் நானும் இந்த உலகில் இதற்கு முன்னர் பலமுறை தோன்றியிருக்கிறோம். ஆனால் இதை நீ மறந்து விட்டாய். நானோ மறக்காது இருக்கிறேன் என்று கூறுகிறார். அதனால் ஜெயனும் விஜயனும் உலகில் பகவானோடு போர் செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் முனிவர்கள் பகவானை காண வந்ததும் ஓர் விபத்தினை போல் வாயிற்காவலர்கள் சபிக்கப்பட்டதற்கும் காரணம் இதுவேயாகும். வாயிற்காவலர்கள் இவர்களை பௌதீக உலகிற்கு அனுப்புவது என்பது பகவானின் விருப்பத்தினாலேயே ஆனதாகும். அது கூட நிரந்தரமாக அல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே. ஆகையினால் ஒரு நாடக மேடையில் அந்நாடகத்தின் முதலாளிக்கு எதிராக ஒருவன் வில்லன் வேடம் போட வேண்டியதிருக்கிறது. அந்நாடகம் குறைந்த நேரம் மட்டுமே நடக்கிறது. ஆதலினால் முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் இடையில் நிரந்தரமாக பகை இருந்து கொண்டே இருக்க போவதும் இல்லை. இதுபோல் சுரஜனங்கள் பக்தர்கள் முனிவர்களின் சாபத்தினால் அசுர ஜனங்கள் அல்லது நாத்திக குடும்பத்திற்கு போக வேண்டியதாயிற்று. ஒரு பக்தன் நாத்திக குடும்பத்திற்கு வருவது ஆச்சரியப்படத்தக்கதுதான். ஆயினும் இது ஒரு நாடகம்தானே. அவர்களது மூர்க்கத்தனமான யுத்தத்தினை முடித்த பிறகு பகவானும் பக்தனும் மீண்டும் ஆன்மீக உலகில் துணைவர்களாகின்றனர். இது மிகவும் தெளிவாக இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. இதன் முடிவு என்னவென்றால், ஆன்மீக உலகம் அல்லது வைகுண்ட லோகத்திலிருந்து யாரும் விழுந்து விடுவதில்லை. காரணம், அது நித்திய இருப்பிடமாகும்.
ஆனால் சில நேரங்களில் பகவானின் விருப்பத்திற்கேற்ப சில பக்தர்கள் பௌதிக உலகிற்கு போதர்களாகவோ அல்லது நாத்திகர்களாகவோ வருகின்றனர். ஒவ்வொரு விஷயத்திலும் பகவானின் திட்டம் உட்பொருளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக புத்தர் பகவானின் அவதாரமாவார். இருந்தும் அவர் நாத்திகத்தினை உபதேசித்தார். கடவுள் இல்லை என்று. ஆனால் பாகவதத்தில் விளக்கியிருக்கிறபடி உண்மையில் இதன் பின்னணியில் ஒரு திட்டம் இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓம் சத். ஹரே கிருஷ்ணா. நாம இது ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கோம். ஜெய விஜயர்கள் பகவான் தண்டிக்கப்பட்டது, அந்த முனிவர்களால தண்டிக்கப்பட்டது உண்மையில ஒரு நாடகம். ஏன்னா இது பகவானுடைய ஏற்பாடு. அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் இதை செய்கிறார். ஏன்னா பகவான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிறார். இப்போ நாமெல்லாம் பௌதிக உலகில் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள 1000 மனசுல 1000 எண்ணங்கள் ஏற்படுது. ஆனா நம்மளோட எண்ணங்கள் எதனால ஏற்படுதுன்னா, நான் இந்த உலகத்துல ஆள வந்தேன், நான் மற்றவர்களை கட்டுப்படுத்த வந்தேன், நான் இந்த அனுபவிக்க வந்திருக்கிறேன், இந்த புலன்களை பௌதிகத்தில் ஈடுபடுத்தி அனுபவிக்க விரும்புறதுக்காக வந்திருக்கேன். ஆனா பக்தர்கள், வைகுண்ட லோகத்தில் இருக்கிற பக்தர்கள் அவ்வாறு கிடையாது. எப்பொழுதுமே பகவானுடைய சேவகர்களுக்கும் சேவகனாக இருக்கிறவங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்குள்ள எப்படி சண்டை வரும்? ஏன்னா அங்க பேதம் கிடையாது, எந்த ஒரு பௌதிகத்தன்மையும் அங்க கிடையாது. ஏன்னா அங்க ஆன்மீகத்தில் இருப்பது பௌதிகத்தில் கிடையாது, பௌதிகத்தில் இருப்பது ஆன்மீகத்தில் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு இங்க பௌதிகத்துல, பகவானுடைய திருநாமம், நாமம், ரூபம், குணம், லீலை, சகாக்கள், இது எல்லாம் தான் இங்க பௌதிகத்துல மங்களகரமானவை. அது ஒன்றுதான் நன்மை அளிக்கக்கூடியது. மற்றது எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கிற இங்க எதுவுமே கிடையாது. அப்ப கற்பனையில கூட நம்ம நினைச்சு பார்க்க கூடாது, முடியாது. ஆன்மீகத்துல எவ்வளவு சத்து, சித்து, ஆனந்தம், பக்தர்கள் எல்லாம் எப்படி இன்பமயமா இருக்கிறாங்கிறத நாம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அங்க பௌதிக வார்த்தைகள் நம்மளுக்கு அதை நிறைவேற்றாது, ஆன்மீகத்தை பற்றிய வர்ணனையை நிறைவேற்றாது. ஆனாலும் ஸ்ரீல பிரபுபாதர் போன்ற உத்தமர்கள் அவங்க நம்மளுக்கு ஆன்மீக வர்ணனையை கொடுத்திருக்காங்க. அது பௌதிகமான வார்த்தைகளை நாம படிக்கிறோம். அத யாராவது நம்ம ஒரு குலோப்ஜான் சாப்பிடுங்க அப்படின்னா அந்த டேஸ்ட உணர முடியாது, அதை சாப்பிட்டு பார்த்தாதான் உணர முடியும். அது போல பகவானுடைய எழில், அந்த வர்ணனைகள், தாமத்தோட பிருந்தாவன தாமத்தோட எழில், இப்படி எத்தனைதான் நம்மளுக்கு வர்ணனைகள் சொன்னாலும் நம்மளால அதை கற்பனையில கூட பார்க்க முடியாது. அனுபவிச்சு உணரக்கு நம்ம அங்கதான் போகணும். இப்போ ஒரு கேன்சர் சென்டர்ல அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உங்களால அது ஃபீல் பண்ண முடியுமா? ஐயோ இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கே அப்படின்னு உங்க உடல்ல வருமா? அது வராது. அதை கேட்டு நாம ஓரளவு தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா உண்மையிலேயே அந்த கேன்சர் பேஷண்ட் எப்படி ஒரு வேதனையை அனுபவிக்கிறாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது போல இங்க ஆன்மீக வர்ணனை, ஆன்மீக லோகத்துல எப்படி ஒரு வித குற்றம் கூட இல்லாம, நிலாவுல கூட ஒரு கரும்புள்ளி இருக்கும், ஆனா ஆன்மீக லோகத்துல எந்த குற்றமும் கிடையாது. எல்லாருமே இன்பமயமா இருக்காங்க, செல்வத்திலையும் சரி, அழகுலையும் சரி, அறிவிலையும் சரி. சோ அவங்க கிட்ட எந்த ஒரு பேதம் கிடையாது, பொறாமை கிடையாது, காம உணர்ச்சிகள் கிடையாது. எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்யறதுலாம் ஆனந்தம் அடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட எப்படி இந்த மாறுபாடு வருது அப்படின்னா, இது பகவானுடைய லீலை. ஏன்னா பகவான் தன்னுடைய 6 ஐஸ்வர்யங்கள், அழகு, வீரம், புகழ், செல்வம், துறவு, இந்த மாதிரி 6 ஐஸ்வர்யங்கள்ல வீரத்தை வெளிப்படுத்த விரும்புறாரு. அதற்கு தனக்கு இணையான ஒருத்தனிடம் தான் வீரத்தை வெளிப்படுத்த முடியும். ஒரு யானை போய் கொசுகிட்ட சண்டை போட முடியுமா? சோ இங்க மானிடர்கள் எல்லாம் ஒரு சிறு அம்சம். நம்ம கிட்ட எல்லாம் அவரை நினைச்சாலே போதும், உட்கார்ந்த இடத்துல நாம அப்படியே இதாடுவோம். அப்போ தன்னிடம் இருக்கின்ற ஜெய விஜயர்களை கீழே அனுப்பி அவங்களுக்கு ஒரு வேடம் கொடுக்கிறார். அதன் மூலமா அந்த அசுரர்களிட்ட இவர் 3 தடவை அவங்க மறுபடியும் பிறப்படுகிறாங்க. சோ அவங்க கிட்ட இவர் போர் புரிகிறார். தனது வீரத்தை அவர்களிடம் வெளிப்படுத்தி ஒரு ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ இங்க நாம பக்தர்கள் இங்க வரும்போது பல வேஷங்களை ஏத்துக்கிறாங்க நாடகத்துல. அவங்க எதிரிகளாக கூட இருக்கலாம், இல்ல ஒரு மன்னனாக கூட இருக்கலாம். அப்போ அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில சொல்றார், நான் அர்ஜுனன் கேக்குறார், நீ பல வருஷங்களுக்கு முன்னாடி விவஸ்வான் மனவே பிரகார் மனு விஸ்வாகவே பிரவீத் அப்படின்னு சூரிய பகவானுக்கு நீ உபதேசிச்சத நான் எப்படி நம்புறது?
நானும் நீயும் இங்கதான் இருக்கிறோம். ஆனா நான் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இமம் விவஸ்வதா புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றார். நான் சூரிய தேவனுக்கு பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி, பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே நான் இந்த பகவத்கீதையை உபதேசித்தேன் அப்படிங்கிறார். அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னா, அப்ப நீ எங்கிட்ட இருந்த, நீயும் தான் எங்கிட்ட இருந்த, ஆனா இந்த வடிவில் இல்ல, வேறொரு வடிவத்துல இருந்த. ஆனா இப்போ நீ வடிவம் உனக்கு மாறிடுச்சு. ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா பகவான் என்றுமே மாற்றத்திற்கு உட்பட்டவர் அல்ல. அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, நித்தியமானவர். ஆனா நாம வேற வேற உடல்ல பூந்து பூந்து வந்துட்டு இருக்கோம். பல வித்தியாசங்கள் நம்ம கிட்ட. ஒரு சமயம் பார்த்தா பன்னிக்குட்டியா இருந்திருப்போம், ஒரு சமயம் பன்னியா இருந்திருப்போம், ஒரு கழுதை, நாய், புலி, பூனை, மீன், நரி, நாய் அப்படின்னு பல வடிவங்கள் எடுத்து கடைசியாக இப்ப 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் அரிதான இந்த மானிட பிறவியில பகவான் உனக்கான இந்த ஞானத்தை தருகிறேன், இதை யூஸ் பண்ணிக்கோ, இந்த மானிட பிறவி அதற்குரியதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த ஞானத்தை தர்றதுக்காக இந்த உடலை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த உடலுக்கு கிடைச்சும் அரிதான இந்த உடலை கிடைத்தும் கூட நாய்களையும் புலிகளையும் பூனைகளையும் போல உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதில் ஈடுபட்டுள்ள அறிவற்றவர்கள் எப்பவுமே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய்ங்கிற அந்த சுழலில் சிக்கி தவிப்பார்கள். அப்ப நாடகத்துல ஒருத்தனுக்கு முதலாளி வேஷம் கிடைக்கும், ஒருத்தனுக்கு வில்லன் வேஷம் கிடைக்கும். அப்ப பகவானுக்கு பணிபுரிவதற்கு கூட, சேவை செய்வதற்கு கூட இந்த மாதிரி பகவானாலேயே நாடகங்கள் நடத்தப்படுது. இது அந்தரங்க சக்தியினால, இது வெளிப்புற சக்தியில கிடையாது. அப்ப வைகுண்ட லோகத்துக்கு பிறந்த யாரும் வீழ்வது கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். நத்தத் பாஷே தோஷியோ நசசங்கோனா பாவக யக்கத்வானா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் அவ. ஆனால் சில நேரங்களில் பகவானின் விருப்பத்திற்கேற்ப சில பக்தர்கள் பௌதிக உலகத்திற்கு போதகர்களாகவோ, சக்தி ஆவேச அவதாரமாக, இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் வரார், குரு மகராஜ் வந்திருக்கார், இப்படி நிறைய பேர் சக்தி ஆவேச அவதாரங்களாக, சக்தி அளிக்கப்பட்டவர்களாக இங்க மேலுலகில இருந்து பௌதிக உலகத்திற்கு வர்றாங்க, பகவானாலேயே அனுப்பப்படுறாங்க. ஏன்னா நாமெல்லாம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி பாதை தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம், இவங்களுக்கெல்லாம் போய் உதவுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சில பிரபுபாதர் பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் மொழிபெயர்த்து பல மொழிகள்ல வழங்கி இதையெல்லாம் படிச்சு நீங்க திரும்ப பேக் டு காடட், பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுக்கு உதவி இருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் குரூப்ல அனுப்பிச்சு விட்டேன். அந்த ரேவதி சாரி மாதாஜி அனுப்பிச்சிருந்தாங்க, ராதிக் மாதாஜி ஒரு மாதாஜி அனுப்பிச்சிருந்தாங்க, அதை அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். ஒரு பிரபுபாதர் இல்லாமல் என் வாழ்வு என்னாகி இருக்கும் அப்படின்னு. நிஜமா நம்ம வாழ்வியெல்லாம் நினைச்சு பாருங்க, இந்த அறிவு கிடைக்கல அப்படின்னா நாமெல்லாம் என்ன ஆகியிருப்போம்? நாம சாதாரண புறம்பேசும் பெண்களாகவோ இல்ல ஒரு சாதாரண மானிடர்களாகவோ உண்பது, உழைப்பது, உறங்குவது அதுல ஈடுபட்டு நாய்களை போல வாழ்ந்து நம்ம மடிச்சிருப்போம். அடுத்த ஒரு பிறவி, அடுத்த ஒரு பிறவி, அடுத்த ஒரு பிறவின் பிறவி சிக்கல்ல சிக்கி தவிச்சிருப்போம். அப்போ பகவானால அனுப்பப்படுற இவர்கள் பௌதிக உலகிற்கு வந்தாலும் அவர்கள் பௌதிகவாதிகள் கிடையாது, சாதாரண மானிடர்கள் கிடையாது. அப்ப அவர்களை மானிடர்களாக, சாதாரண மானிடர்களாகவே பார்க்க கூடாது. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் பகவானின் திட்டம் உட்பொருளாக இருக்கிறது. ஏன்னா பகவான் எந்த ஒரு காரணம், எந்த ஒரு காரியத்தையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு காரியம் இருக்கு. ஒரு காரியம் இல்ல, 1000 காரியம் இருக்கு. சோ இத பகவான் ஒரு லீலை பண்றாரு அப்படின்னா அதுல பல விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கிறேன் அப்படிம்பாங்க, பகவான் எல்லாம் கோடி மாங்காய் அடிப்பார் ஒரு கல்லியே. இருந்தும் அவர் நாத்திகனை உபதேசித்தார், கடவுள் இல்லை என்று. புத்தர் அவதாரமாக, புத்தர் அவதாரமா கடவுள் கிடையாது, எல்லாம் சாதாரண தர்மத்தை பின்பற்றுங்க, உயிர்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் உபதேசிச்சார். எதனால? பாகவதத்தில் விளக்கியுள்ளபட்டபடி உண்மையில் இதன் பின்னணியில் ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன்னா 1ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் 10th ஸ்டாண்டர்ட் பாடம் எடுக்க முடியாது.
சாஸ்திரங்கள் இருக்கு, அதுல சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணு. ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கிறதுனாலதான் நாங்க கொலை பண்றோம்னு சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாஸ்திரங்கள் தமோகுண வழிபாட்டுல நீ கொன்னு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனா சாஸ்திரங்கள் வந்து ஒரு ஒரு குணத்திற்கு தகுந்த மாதிரி தனித்தனியா ஒரு 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 டீச்சிங். இப்போ லோ லெவலுக்கு தகுந்த ஒரு டீச்சிங், ஹை லெவலுக்கு தகுந்த ஒரு டீச்சிங், மீடியம் லெவலுக்கு தகுந்த டீச்சிங், அப்படி பல விதங்களே இருக்கு. அப்போ ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பிராமணனே கொலை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா அவன் என்ன பண்ணா, அஸ்வமேத யாகம் பண்ற, அவன் வந்து ராஜசூய யாகம் பண்ற நிறைய பிராமணர்கள் வந்து அதுக்குள்ள போட்டு யாகத்துக்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உயிர் கொலைங்கிறது அப்போ ரொம்ப பரவலா இருந்தது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக புத்தர் அவதாரமாக வந்தார். அப்ப அவர் சாதாரண தர்மங்களை நிலைநிறுத்தினார். அடுத்த ஸ்டேஜ் இதுக்கும் மேல சாஸ்திரம் இருக்கின்றது, ஆனால் நானும் நீயும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அத்வைதியாக சிவபெருமானை அனுப்பிச்சு வச்சார். ஆதிசங்கரர் வடிவுல அவர் வந்து அந்த போதனையை இது பண்ணார். ஒரு ஸ்டேஜ் மேல ஏத்தினார். அப்புறம் அதுக்கு அடுத்து இதுல ராமானுஜாரியார் வந்தார். இப்படி 1 by 1 லெவல்ல ஏத்திட்டே வந்தாங்க. விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அச்சிந்திய வேத தத்துவம் அப்படி ஒவ்வொன்னா நம்மளுக்கு வந்தது, கிடைச்சது. சோ மிக உயர்ந்த வழிபாட்டுக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கீழே இருக்கிறவங்களே ஏபிசிடி சொல்லி அப்புறம் கொஞ்சம் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லி அப்புறம் சென்டென்ஸ் ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணும். சோ பகவானுடைய செயல்ல ஒவ்வொரு திட்டத்துக்கு பின்னாடியும் ஒரு பின்னணி இருக்குது. ஹரே கிருஷ்ணா. அது மொட்டையை எடுத்துக்க கூடாது. சிலரெல்லாம் மொட்டையை எடுத்து விதாண்டவாதம் பண்ணுவாங்க, அது ரொம்ப தவறு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க.